இந்த வீடியோவில் பைத்தான்னா என்ன, பைத்தான் நம்ம எதுக்காக படிக்கிறோம், அண்ட் அதை படித்து நம்ம வந்து ரியல் டைமில் அதை நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நம்ம ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுவோம், அண்ட் அதை வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம அதை படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபர்தராக அந்த லாங்குவேஜில் வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். பைத்தானா என்ன, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம், அண்ட் அதை நம்ம எந்த நேரத்துலலாம் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்ப்போம்னா பைத்தானை வச்சு நம்ம எப்படி ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராம் நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலம் இது பண்ணுறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பைத்தானா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இது ஒரு பாப்புலர் பவர்ஃபுல்லான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் நம்ம எதுக்காக பவர்ஃபுல்லான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்னா, இப்போ பைத்தானுக்கு அல்டர்னேட்டிவாக ஜாவா இருக்குது, பிஹெச்பி இருக்குது, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. பட் அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது பைத்தானா வந்து எல்லாரும் பவர்ஃபுல்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து மல்டிபிள் டொமைனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஹெச்பி இருக்குது. பிஹெச்பி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் அதை நம்ம என்ன பண்ண முடியும், அதை வச்சு ஒன்லி ஃபார் வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும். நான் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் போட்டிருப்பேன். பிஹெச்பி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்லி ஃபார் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா பிஹெச்பி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சொல்லலை, சாதாவாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறோம். பட் பைத்தானை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஐஓடி, டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தான்கிற ஒரு லாங்குவேஜை என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஒரு ரீசன்காண்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பைத்தானை வந்து ஒரு பவர்ஃபுல்லான பேக் அண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பைத்தானை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. பைத்தான் வந்து ஒரு பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பேக் அண்ட்னா ஃப்ரண்ட் அண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, பைத்தான் இஸ் ஏ பேக் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பேக் அண்டுக்கும் ஃப்ரண்ட் அண்டுக்கும் என்ன வித்தியாசங்களே தெரியாமல் இருக்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ சொல்கிறேன். பேக் அண்ட் லாங்குவேஜ்னா இதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா வந்து இப்போ பேக் அண்ட் நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக் அண்ட் வந்து பிஹெச்பி பேக் அண்டு, பைத்தான் ஒரு பேக் அண்ட், அப்புறம் ஜாவா, இது எல்லாமே ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ். ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொன்னால் அது எப்பவுமே அது ஒரு ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டு, அப்புறம் பூட் ஸ்ட்ராப்பு, அப்புறம் ஆங்குலர், இந்த மாதிரி நிறைய என்ன இருக்குன்னா வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்னது, பேக் ஹேண்ட்னா என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த லாங்குவேஜ் எங்கே அப்ளை பண்ணலாம், எந்த லாங்குவேஜ் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன டெமோ மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா www.google.com போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்குறோம், ஒரு கூகுளோட ஒரு இமேஜ் பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே என்னென்னா ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்ன மீன்ஸ் நான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் நம்ம எப்போ என்ன பார்க்கலாம், கண்ணை வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த கூகுளை வச்சு இதை கூகுள்ங்கிற இமேஜ் இதில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப்லாம் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா யூசருக்கு தெரிகிற, இப்போது நான் தான் ஒரு யூசர், நான் தான் ஒரு எண்ட் யூசர்னா அந்த ஒரு ப்ராடக்டை ஒரு வெப்சைட்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எண்ட் யூசர்ஸ். இப்போ எண்ட் யூசர்ஸ்க்கு இப்போ நான் என்ன பார்த்துருக்கேன்னா கூகுள்ங்கிற ஒரு வெப் பேஜை நான் பார்த்துட்ருக்கேன். அந்த பேஜ் எல்லாமே என்னென்னா ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட், நம்ம யூசர் பார்க்குறது எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட். இந்த மாதிரி டிசைனிங் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு உங்களுக்கு மீனிங் என்ன வச்சுக்கலாம், ஒரு டிசைனிங் மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஹேண்ட் கால் டிசைன், இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பேக் ஹேண்டில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிசைன் இருக்கும். பேக் ஹேண்டில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் என்ன இருக்குன்னா கான்செப்ட் இருக்கும். கான்செப்ட் வந்து அதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஒன்லி ஃபார் என்ன அதை ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் வச்சு நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சொமோட்டோன்னு ஒரு நான் இதில் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே எனக்கு என்ன வருதுன்னா சம் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு வருது. இந்த மாதிரி டேட்டாவெலாம் யார் எடுத்துகிட்டு வருவான்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் லாங்குவேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு வரும். பேக் அண்ட் லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் பைத்தான் அடித்தோன்னா எனக்கு என்ன வருதுன்னா சம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. இந்த இன்ஃபர்மேஷனில் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா SQL இருக்கலாம், இல்லை இது எந்த ஒரு டைப் ஆஃப் டேட்டா பேஸாக கூட இருக்கலாம். அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருக்க டேட்டாவை இந்த பைத்தான், பிஹெச்பி, ஜாவா என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்து வர்றதுக்கு தான், அதெல்லாம் எடுத்து வர்றதுக்கு பேர் தான் என்னென்னா வந்து ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ். இப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட் லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கிளைண்ட் சைட் லாங்குவேஜ் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு பேர் வந்து
கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் சைடுனா வந்து நம்ம பார்க்குறது, நம்ம யூசர் சைடு, அதான் கிளைண்ட் சைடுங்கிறது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு. இது வந்து என்ன பண்ணோம்னா சர்வர் கூட போய் கம்யூனிகேட் பண்ணிட்டு வரும். அதனால என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து சர்வர் சைடு லாங்குவேஜ் சொல்கிறோம். இப்போ கிளைண்ட், இப்போ கூகுள்ங்கிறத வந்து நான் ஜஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னன்னா ஜஸ்ட் கிளைண்ட் தான். அதுல எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரப்போகிறது இல்லை. ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ணேன், ஜஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இதில் எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அப்போ இது என்னன்னா இது ஒரு கிளைண்ட் சைட் லாங்குவேஜ். பட் இங்கே நான் ஒரு இன்ஃபர்மேஷனை தேட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வந்து அங்கே என்ன வரும்னா அங்கே ஒரு டேட்டாவே இடத்துல போய் டேட்டா என்ன பண்ணும், அதை எடுத்துகிட்டு வரும். அப்போ எடுத்துகிட்டு வர நம்ம என்ன தேவைன்னா ஒரு சர்வர் தேவை. அந்த சர்வர் என்னன்னா நமக்கு வந்து பைத்தான்ங்கிற ஒரு சர்வர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூசருக்கு வந்து கொடுக்குறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு சர்வருக்கு இடையில என்ன நடக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, PHP யூஸ் பண்ணுறாங்க, ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிம்பிளாக நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பைத்தான் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பைத்தான் இஸ் சர்வர் சைட் பாப்புலர் லாங்குவேஜ்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பவர்ஃபுல்லான வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். வெப் டெவலப், அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், AI, மிஷின் லேர்னிங், இதை பற்றிலாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்க்க வேண்டாம். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புரியாத மாதிரி ஆயிரும். அதில் ஜஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பைத்தான், வாட் இஸ் பைத்தான் கேட்டாங்க, நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்னா இட்ஸ் ஏ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இட்ஸ் யூஸ்ட் ஃபார் டெவலப் த வெப் டெவலப்மெண்ட், வெப், சாஃப்ட்வேர், AI, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அண்ட் மோர் இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சர்வர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி டேட்டா பேஸில் டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி சம் ஆஃப் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1991 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேட் பண்ண ஒரு நேம் பார்த்தீங்கன்னா வந்து கைடோ வேன் ரோசமோட்டோ தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்ட் டேஸில் பைத்தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பைத்தானை ஃபஸ்ட்டே லேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் பைத்தானை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஃபோர் பைத்தானில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு PHP படிங்க. PHP வந்து உங்களுக்கு ஈஸி டு யூஸ் மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். PHP நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைத்தான் வந்துக்கலாம். அண்ட் PHP, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கோடு வந்து சின்டாக்ஸ் வேற மாதிரி இருக்கும். பட் இங்கே பைத்தானில் சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாவாவில் ஒரு 20 லைனில் கொண்டு வர அவுட்புட்டை நீங்கள் பைத்தானில் ஜஸ்ட் ஃபார் ஒரு 7-8 லைனில் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. பட் பிஃபோர் தட் நீங்கள் பைத்தானில் PHPயில் ஸ்ட்ராங் ஆகிட்டு பைத்தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே என்னன்னா ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு தான் படிச்சிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஊப்ஸ் படிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் PHP படிங்க. அப்புறமா ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாவா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபர்தர் நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ.